வணக்கம். பிசி அல்லது லேப்டாப்புக்கான எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரை பற்றி தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 90 நாட்கள் பயன்படுத்திய பிறகு தான் இதை நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஒரு நம்பகமான ஸ்பீக்கர்னு கூட சொல்லலாம். இதனுடைய மாடல் ஜெப்ரானிக்ஸ் இக்ளூ. இதனுடைய வெயிட் கிட்டத்தட்ட 310 கிராம் இருக்குது. இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மாடல் ஜெப்ரானிக்ஸ் இக்ளூ. வெயிட் 310 கிராம். இதனுடைய ஒவ்வொரு ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் ஸ்பீக்கர் 2.5 வாட்டு, அதே போல் ரைட் ஸ்பீக்கர் 2.5 வாட்டு. டோட்டல் 5 வாட் அவுட்புட், சவுண்ட் அவுட்புட்டு. நல்ல ஒரு கிளியராகவே இருக்குது அவுட்புட்டு. இதை நம்ம பிசி, லேப்டாப், மொபைல் ஃபோன் இந்த 3 டிவைஸ்லையுமே நம்ம பயன்படுத்த முடியும். இதோடைய ரேட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய ரேட்டு 799 ரூபீஸ். ஆனால் இது நான் வாங்கினது ஆஃப்லைனில் தான் வாங்கினேன், ஒரு கடையில் தான் போய் வாங்கினேன். இதனுடைய ரேட்டு அன்றைய தினத்தில் 450. இது மற்ற ஆன்லைன் ஸ்டோரில் கூட நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது 4 வகையான கலரில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கலர் அப்படின்னா ப்ளூ கலர், பிளாக், ஆரஞ்ச் அண்ட் பர்பிள். இந்த 4 கலரில் கிடைக்குது. எனக்கு நான் வாங்கும்போது பிளாக் கலர் மட்டும் தான் இருந்துச்சு. நான் பிளாக் கலர் நான் வாங்கிக்கிட்டேன். எனக்குமே ஒரு பிடித்தமான ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை ஒரு 5 வகையான ப்ராடக்டில் இது ஒரு வகையான ப்ராடக்ட். இது எனக்கு பிடிச்சது அதனால தான் இதை வாங்கினேன். எனக்கு மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கிறேன். லேப்டாப்லேயும் நான் ஒரு சில நேரம் லேப்டாப்லேயே நான் பயன்படுத்துகிறது. ஆனால் இதில் மொபைல் ஃபோனில் பயன்படுத்தும் போது இன்னமும் நல்லாவே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி லேப்டாப்பில் இருக்கக்கூடிய யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் தென் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஆடியோ ஜாக்கோட இதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. கனெக்ட் பண்ணிங்கன்னா லேப்டாப்பில் பயன்படுத்த முடியும். அதே போல் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பவர் பேங்க் இருக்குதுன்னா பவர் பேங்கில் இதை பவர் பேங்கோட இதை கனெக்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனில் ஹெட்செட்டு சொருக வேண்டிய இடத்துல இதை சொருகும்போது நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிடும். உங்கள்கிட்ட ஒரு வேளை பவர் பேங்க் இல்லை அப்படின்னு சொன்னால் என்கிட்ட மொபைல் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஓடிஜி கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைல் ஃபோனில் சார்ஜர் சொருகிற இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது பவர் சோர்ஸாகவும் இது ஆடியோ சோர்ஸாகவும் பயன்படும். நம்ம மொபைல் ஃபோன்லையும் பயன்படுத்த முடியும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வாங்கி பயன்பெறுங்க. எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கு. இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thanks for watching this video. Don't forget to subscribe. Thank you.